பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ திரும்பவுமே நம்ம ராதிகாவோட ரீஎன்ட்ரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ பாக்யா போயிட்டு எனக்கு 60 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சுதாகர் கிட்ட கேட்குறாங்க. ஸோ பணம் வந்துரும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து சுதாகர் சொல்லிடுறாரு. ஸோ இனிமேல் நமக்கான பிஸ்னஸ் டீலிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படியே நல்லபடியாக கண்டினியூ ஆகும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுட்டு போகிறாங்க. கண்டிப்பாக சுதாகர் வந்து இனியோட லைஃப்பில் கையை வைப்பார். 60 லட்சம் ரூபாய் அவ்வளோ ஈஸியாக பாக்யத்தை தூக்கி கொடுக்க மாட்டார். ஸோ அப்கமிங்கில் அந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வரும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ செல்வி ஐஏஎஸ் கோச்சிங் அனுப்புகிறாங்க இல்லையா ஆகாஷை. ஸோ நிறைய பணம் தேவைப்படுறதுனால இப்போது செல்வி யோசிக்கிறாங்க, வேணாம்ப்பா நீ வந்து இந்த கோச்சிங்லேருந்து நின்று, இதுக்கு மேலே அம்மாவால் பணம் கட்ட முடியாது. நான் இப்போ பாக்யா கட்டையும் போய் கேட்க முடியாது, ஏன்னா அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்க ராதிகா பார்த்திங்க அப்படின்னா, நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஐயோ நீங்களா, வேணாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை படிப்புக்கு நான் கண்டிப்பாக நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்ல போகிறாங்க. உங்களை பற்றி தப்பாக நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், ஸோ மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி செல்வி ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதனால் என்ன செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க ராதிகா. ஸோ ராதிகாவோட ரீஎன்ட்ரி வரப்போகுது. பட் இந்த சீரியலோட முடிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக வந்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவார் நம்ம ஆகாஷ். இப்போ நிதிஷ் இனியா இவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக சுதாகர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ண தான் போகிறாரு. அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.